வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட லைஃப்பில் எனக்கு நடக்கிற ஒரு சில விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தைப்பூசத்துக்கு நாங்கள் நடந்து போயிட்டு வந்தோம். அன்னைக்கு கோவில் போயிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோவில் போயிட்டு உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் உடனே குளிக்கல. அப்புறம் சாமிலாம் மதியம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி 1:35 2:35 நல்ல நேரம் சொல்லி சொன்னாங்க. 1:30 to 2:30 வரைக்கும் நல்ல நேரம் சொல்லி சொன்னாங்க. அந்த இதில் தான் நான் திருச்செந்தூருக்கு போயிருக்கும் போது நான் வெயில் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெயில் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. வெயில் வாங்கிட்டு வந்தேன். அதை அபிஷேகம் பண்ணேன். ஒரு 5 அபிஷேகம் பண்ணேன். பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாமிக்கு படுப்பு மாதிரி சாமிக்கு கூட கும்பிடலாம், நம்ம செஞ்சு சாப்பாடு வச்சு அந்த கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் வச்சு பீன்ஸு அவரைக்காய் பொரியல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் முருகரை நம்ம சாமி கும்பிட்றோம் நம்புகிறோம் அப்படின்னா அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா நான் பூசத்தப்போ நான் போயிருந்தேன். அப்போ நான் சாமி கூட்டம் அதிகமாக இருந்தனால போக முடியல, உள்ளே போக முடியல. அதனால் வெளியே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நேற்று நான் கோவிலுக்கு போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை அதுமா கோவிலுக்கு போயிருந்தேன். எனக்கு என்னவோ தெரியல, கூட்டம் அதிகமாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக போனேன். ஒரு சாமி கும்பிட்டு வர்றதுக்கு எப்போவுமே சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க 3 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். 1/2 hour கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சாமி முன்னாடி பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இந்த இது எனக்கு கிடைக்கும், நான் சாமியை பார்ப்பேங்கிற ஒரு இது கூட எனக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் இல்லை. திடீர்னு யோசித்தேன். அப்புறம் சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம், அன்றைக்கி பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் போயிட்டு அப்படி குலசைக்கும் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது நான் நினச்சிருக்கேன், நமக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் எப்போ நான் முருகரை சாமி கும்பிட ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே வெற்றியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நீங்களும் சாமி கும்பிட்டு பாருங்கள். முருகரை நம்புங்க. எந்த விஷயமும் நடக்குமா நடக்காதாங்கிறத விட நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி